வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று டிசம்பர் 2ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1409ஆம் ஆண்டில் லீப்சிக் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. 1697ஆம் ஆண்டில் லண்டனில் புனித பவுல் பேராலயம் திறக்கப்பட்டது. 1805ஆம் ஆண்டில் நெப்போலியனின் தலைமையில் பிரான்சிய படையினர் ஓஸ்டர்லிட்ஸ் என்ற இடத்தில் இடம்பெற்ற சமரில் ரஷ்ய ஆஸ்திரிய கூட்டுப் படைகளை தோற்கடித்தனர். 1848ஆம் ஆண்டில் முதலாம் பிரான்ஸ் ஜோசப் ஆஸ்திரியாவின் பேர் அரசராக முடிசூடினார். 1852ஆம் ஆண்டில் 3ஆம் நெப்போலியன் பிரான்சின் பேரரசராக முடிசூடினார். 1859ஆம் ஆண்டில் அடிமை ஒழிப்பு செயற்பாட்டாளரும் போராளியுமான ஜான் பிரவுன் மேற்கு வர்ஜீனியாவில் அக்டோபர் 16இல் நடத்திய முற்றுகைக்காக தூக்கிலிடப்பட்டார். 1908ஆம் ஆண்டில் புயி தனது 2வது வயதில் சீனாவின் பேரரசராக முடிசூடினார். 1946ஆம் ஆண்டில் பிரித்தானிய அரசாங்கம் நேரு, பால்தேவ் சிங், ஜின்னா, லியாகத் அலி கான் ஆகிய தலைவர்களை இந்தியாவின் சட்டசபையை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக அழைத்தது. 1956ஆம் ஆண்டில் பிடெல் காஸ்ட்ரோ, செகுவேரா மற்றும் ஆதரவாளர்களும் கியூபா புரட்சியை முன்னெடுப்பதற்காக கிரான்மா என்ற படகில் கியூபாவை சென்று அடைந்தனர். 1961ஆம் ஆண்டில் பிடெல் காஸ்ட்ரோ தன்னை ஒரு மார்க்சிய லெனினியவாதி எனவும் கியூபா கம்யூனிஸ்ட நாடாக இருக்கும் எனவும் அறிவித்தார். 1971ஆம் ஆண்டில் அபுதாபி, அஜ்மான், புஜைரா, ஜார்ஜா, துபாய், அல் குவைன் ஆகிய நாடுகள் ஐக்கிய அரபு அமீரகம் என்ற பெயரில் இணைந்தன. 1976ஆம் ஆண்டில் பிடெல் காஸ்ட்ரோ கியூபாவின் அரசு தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். 1982ஆம் ஆண்டில் யூட்டா பல்கலைக்கழகத்தில் உலகின் முதலாவது செயற்கை இதயம் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. 1984ஆம் ஆண்டில் இலங்கையில் ஒதியமலை படுகொலைகளில் முல்லைத்தீவு மாவட்டம் ஒதியமலை கிராமத்தில் இலங்கை இராணுவத்தினரால் 32 தமிழ் மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1988ஆம் ஆண்டில் பெனசீர் பூட்டோ பாகிஸ்தானின் முதல் பெண் பிரதமரானார். 2002ஆம் ஆண்டில் இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் ஓஸ்லோவில் ஆரம்பம் ஆயின. 2006ஆம் ஆண்டில் பரிதிமாற் கலைஞரின் நூல்கள் தமிழக அரசினால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. 2006ஆம் ஆண்டில் பீகார் மாநிலத்தின் பகல்பூரில் பாலம் இடிந்து வீழ்ந்ததில் அதன் வழியாக சென்ற விரைவு ரயில் வண்டி விபத்துக்கு உள்ளாகியதில் 35 பேர் கொல்லப்பட்டனர். 2016ஆம் ஆண்டில் கலிபோர்னியா ஓக்லாந்தில் களஞ்சிய சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 36 பேர் உயிர் இழந்தனர். மேலும் டிசம்பர் 2ஆம் நாளானது லாவோஸ், ஐக்கிய அமீரகம் நாடுகளில் தேசிய தினமாகவும் பன்னாட்டு அடிமைமுறை ஒழிப்பு தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.